அப்ப இன்டூ எக்ஸாம் வந்து 3 பாஸும் இல்லை. அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் திருப்பியும் பயோ செஞ்சுட்டு 3 பாஸும் வரலன்னா உங்களுக்கு நியூஸ் இல்லாம ஆயிடுமே. ரிசல்ட் 7A2B இருக்கு சொன்னது அவட ரிசல்ட் வந்து பிள்ளைகள் 7A2B. அப்ப 7A2B பிள்ளைகள் எல்லாரும் எதிர்பார்க்கிறது பயோ அல்லது மெட் செய்யணும் சொல்லி. ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுத்த பிள்ளைகள் நாங்க எதிர்பார்க்கிறது, எல்லா தாய் தகப்பன் எதிர்பார்க்கிறது தன்னை பிள்ளை ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும் சொல்லி. அப்ப அந்த ஆசையோட போயிட்டு ஏ லெவலுக்கு பயோ படிக்க போனா, மெட்ஸ் படிக்க போனா பிள்ளைகள், இந்த பிள்ளைக்கு டேலண்ட் இருந்தாலும் டேலண்ட் இருக்க போய் தானே பிள்ளைகள் 7A 8A 9A எடுக்குது. ஏ லெவல்ல பொருத்தமான டீச்சர் ஒருத்தர் ஆகப்படலன்னு சொன்னா அந்த பிள்ளையோட அந்த ரிசல்ட் ஓ லெவல் ரிசல்ட் வேஸ்டாக போயிடும். ஃபர்ஸ்ட் சைட்ல பயோ செஞ்சா 2 இயர்ஸ், செகண்ட் சைட்ல பயோ செஞ்சா திருப்பவும் 2 இயர்ஸ், தேர்ட் சைட் திருப்ப அதே பயோல செஞ்ச பிள்ளைகள் திருப்பவும் 3 பாடமும் பாஸ் பண்ணிக்க இயலாம போனா அவட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக போயிரு. ஓ லெவல் ரிசல்ட் பெருமதியாகணும்னு சொல்லி சொன்னா ஏ லெவல்ல நீங்க பயன்படுத்தி ஆகணும். இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகள் நீங்க பிள்ளைய கூட்டு போவீங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், கடைசியில் அங்க போயிட்டு பார்த்தா உங்களோட படிச்ச நீங்க ஓ லெவல்ல மட்டம் தட்டின ஆக சின்ன ரிசல்ட்டுக்கு ஓ லெவல் செஞ்சு ஏ லெவல் ஆர்ட்ஸ் செஞ்ச அந்த பிள்ளை டீச்சராக இருக்கு. நீங்க 9A எடுத்துட்டு 8A எடுத்துட்டு 7A எடுத்துட்டு பயோ செஞ்ச நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல பிள்ளைகள் உங்க 2 பேருக்கு இடையில தாழ்வு சிக்கல் வரும். அதனால பிள்ளைகள் பயோமெட்ஸ் போராட்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கும் தான் பிள்ளைகள் நீங்களும் ஏ லெவல நல்ல அழகா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏ லெவல மிஸ் பண்ணினா நீங்க வாழ்க்கையை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏ லெவல் பயோமெட்ஸ் செய்யற பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லிக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் சைட்ல 3 பாடமும் பாஸ் பண்ணினா செகண்ட் சைக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சைட்லயே பிள்ளைகள் ஓஎஃப்ஓ 1SO 2SO வந்தா செகண்ட் சைடு ஒன்று ட்ரை பண்ண வேணாம். டெக்குக்கு வரது பொறுத்து ஏன்னா ஒரு பாடம் அவங்களுக்கு பிள்ளைகள் டோட்டலா கவர் ஆகும். ஏன் அவங்களுக்கு லேசாக அமைய போறது SFT. தற்செயலா பிடெக் செஞ்சா பிடெக்கும் அவங்களுக்கு பொருத்தமாக அமையும். ஆகவே பிள்ளைகள் இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க.